ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய நமக. ஹரே கிருஷ்ணா. ஜெகநாதருடைய மகாபாவ பிரகாச ரூபம், அதை பற்றி தான், அது எப்படி வந்ததுங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கதை. ஸோ இந்திரஜும்ன மகாராஜருடைய மந்திரி வித்யாபதி இந்த நீலாச்சல மலையை தேடி வந்துட்டுருக்காரு குதிரையில். இந்திரஜும்ன மகாராஜா இருந்தது அவந்திகா தேசம் வடபகுதி, இது உத்கல தேசம் கிழக்கு பகுதி ஒரிஸ்ஸா. ஸோ நிறைய ஆறுகள் மலைகளெல்லாம் தாண்டி அவர் வராரு. வந்துட்டுருக்கும்போது இந்த இடத்துல அந்த நீலாச்சல மலை இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில், அந்த ஒரிஸ்ஸாவுக்கு, அந்த உத்கல தேசத்துக்கு ரொம்ப நாள் கழித்து அவர் சேர்றாரு. அங்கே நிறைய காட்டுவாசிகள் இருக்காங்க. விஸ்வாவசு அப்படிங்கிற காட்டுவாசிகளுடைய தலைவருடைய இல்லத்தில் அவர் தங்குறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, லலிதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தினமும் அவர் இவர் விஸ்வாவசு தினமும் காலையில் நேரத்தோடு அதிகாலையில் எழுந்து எங்கேயோ போகிறாரு. போயிட்டு திரும்பி வரும்போது பிரசாதம் கொண்டு வராரு. ஒரு நல்ல வாசனை, நிறைய பூஜை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாரு. தினமும் எங்கேயோ போய் பூஜை பண்ணிட்டு வராரு. அப்போது ஒரு நாள் வித்யாபதி கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப ரகசியமான இடம், எல்லாத்துக்கெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி இந்த சுவாமியை பார்க்குறது அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. மேபி நாம் தேடி வந்த அந்த நீல மாதவனாக கூட இருக்கலாம். இவர் சொல்ல மாட்டேங்கிறாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு வித்யாபதி. மறுபடியும் தினமும் கேட்கறதுனால விஸ்வாவசு சொல்கிறாரு, ஒரு ரொம்ப ரொம்ப ரகசியமான இடம், அந்த சுவாமியை பார்த்தா மனதையே கொள்ளை கொள்ளக்கூடிய பேரழகு. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறதுனால நான் கண்ணை கட்டி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் தர்ஷனம் எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் கண்ணை கட்டி கொண்டு இங்கே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியோ இவர் கூட்டிகிட்டு போனால் சரி அப்படின்னு வித்யாபதி சம்மதிக்கிறாரு. சரி, நாளைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு. சேம் டைம் நைட்டு யோசிக்கிறாரு, எப்படி நம்ம வழியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் என்ன வழியை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.